வணக்கம் அன்பான மீன ராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் 1/9/2025 16 ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு கோச்சார ராசி பலன்கள் என்பது மீன ராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சுய நட்சத்திரத்திலே இருந்து அவருடைய பார்வை என்பது உங்களுக்கு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திலே மாதத்தில் முற்பகுதி வரை உங்களுக்கு 13ஆம் தேதி வரை 2-9 கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சனியும் செவ்வாயும் தொடர்பு இருக்கின்ற பொழுது 2-11 கூடியவர் தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதனால் வரையில் இனி வருகின்ற நாட்களிலும் எதிர்பார்த்த குடும்ப ஸ்தானங்கள் பாக்கிய ஸ்தானம் ஆரோக்கிய ஸ்தானம் தகப்பன் சம்பந்தப்பட்ட சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாகவும் இனி வருகின்ற செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதங்களிலே 10ஆம் இடத்ததிபதி குரு பகவான் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடியவர் ராசியிலே 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்லாதது 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது தொழில்களுக்காக வெளிநாடு வெளியூர் சென்று தொழில் மாற்றத்தையும் பின்பற்றுகின்றவர்களுக்கும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மாதத்தில் 14ஆம் தேதி வரையில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருக்க போகின்ற 11ஆவது இடத்தை பார்க்க இருக்கின்றால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளிலே சிறுதூர பயணங்களிலே உயர்வுகளையும் இளைய சகோதரர்களால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு அவர்களால் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கும். மீன ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார ராசி பலன்கள் என்பது நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே 3-8 கூடியவர் சுக்கிர பகவான் இருக்கின்றதும் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்றதும் 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 2-9 குடும்பஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஆரோக்கியஸ்தானம் அந்தஸ்துகளையும் மதிப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று ராசி 2-11 கூடிய தொடர்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே 7 சனி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு விடுபட்டு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. பாவகிரகமாகிய சனி பகவான் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற ஒரு சில முயற்சிகளிலே கொஞ்சம் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களை விட பார்க்கின்ற இடங்களுக்கு ஒரு சில கெடுபலனை கொடுக்கின்றது. ஆனாலும் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய ராசியிலே இருக்கின்றது. ராசிநாதன் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே 7 சனியினால் பெரிய ஒரு பாதிப்புகள் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு உங்கள் பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்ற அமைப்பு. அதுவும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. குழந்தை காரகனும் குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை 8-12 தொடர்பு இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்கிறது பிரயாணங்களிலே செல்கின்ற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த மாதங்களிலே சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றார். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் கடல் ராசி அதிபதி காற்று ராசியிலே இருந்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கப்பெறுகின்றது. 12ஆம் இடத்தை ராசி அதிபதி பலம் பெற்று பார்க்க இருக்கின்ற அமைப்பு இந்த 4 கூடையவர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 6ஆம் இடத்திலே இருந்தாலும் இந்த புதன் பகவான் இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து புதனும் சனியும் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குடும்ப வழக்குகளிலே இருக்கின்றவர்களுக்கு தீர்ப்புகளை கொடுக்க போகின்றது. 6 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது பெரிய மனிதர்களால் விரைய செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காற்று ராசி வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ராகு பகவான் அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் அந்நிய பாசைகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. குரு பகவானோட நட்சத்திரத்திலே ராகு பகவான் வருகின்ற பொழுது கண்டிப்பாக விரைய செலவுகளையும் அந்நிய மனிதர்களின் தொடர்புகளும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது பிரயாணங்களிலே அதிகமாக இருக்கக்கூடிய செலவு செய்கின்ற செலவுகளுக்கு அனைத்தும் சுபபோகமான சுப செலவுகளாக அதுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மீனராசிக்கார நேயர்கள் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் 15ஆம் தேதியில் இருந்து 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை குரு சுக்கிரன் தொடர்பு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது 12ஆம் இடம் என்பது மோட்ச ஸ்தானம் பிரேய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மருத்துவமனைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு அந்நிய கிரகமாகிய ராகு பகவானை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே மீனராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார ராசி பலன்களிலே செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது ஒரு சில அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 2-9 யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து இந்த மாதம் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது மறைமுகமாக உங்களுக்கு பொருளாதாரம் பெறுகின்ற தகப்பனார்களால் ஒரு சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முரண்பட்ட பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் கண்டிப்பாக உயர்வுகளை கொடுக்க இருக்கின்றது. இந்த 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திலே இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 3-8 கூடையவர் 6ஆம் இடத்திலிருந்து
குரு சுக்கிரன் தொடர்பு என்பது 12ஆம் இடத்தில் இருக்க போகின்றது. விரய செலவுகள் செய்யாதவர்கள் கல்யாணம் சுபகாரியங்கள் நடத்துகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அந்த வகையிலே மீனராசிக்கார நேர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் முற்பகுதியில் மாதத்தில் 15ஆம் தேதி வரையில் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே 4-7 கூடையோர் புதன் பகவான் இருக்க பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக அங்கே சுய நட்சத்திரத்திலேயும் பவனி வருகின்றது மட்டுமல்லாத குருவின் நட்சத்திரம் என்பதும் இங்கே இருக்கின்றது. சனி பகவான் நட்சத்திரத்தின் ராசியிலே இருக்க பெறுகின்ற 2-11 தொடர்பு ஆசை அபிலாஷைகள் வெற்றியாகின்ற ஒரு அற்புதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. இந்த மாதமும் பஞ்சமாதிபதி நாளிலே பஞ்சமாதிபதி திரிகோணத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது செப்டம்பர் மாதங்களிலே மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது. இந்த 3 குடையோரும் 8 குடையோரும் 6ஆம் இடத்திலே மறைய போகின்ற மாதத்தில் பிற்பகுதியில் 15ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை குரு சுக்கிரன் தொடர்பு ராகுவின் தொடர்பு பெறுகின்ற பொழுது எதிர்பாராத லாட்டரி சம்பந்தப்பட்ட ஒரு உயர்தர யோகத்தையும் அள்ளுகின்ற ஒரு அற்புதமும் இங்கே கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு இதுநாள் வரையில் செல்லாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கு வரன் கிடைத்து அதிலே வெற்றிகளை பெறுகின்ற சுப விரயம் என்று சொல்லக்கூடிய நல்ல விரய செலவுகளை செய்யக்கூடியது. அலைச்சல் நிதானமாக இருக்கக்கூடிய அலைச்சலுக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அந்நிய மனிதர்களின் தொடர்பு வெளிநாடுகள் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருகின்றவர்களுக்கும் எதிர்பார்த்த உங்களுக்கு ஊதியத்திற்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. சனி பகவான் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருந்து 10ஆம் இடத்தையும் இங்கே குரு பகவானுடைய தொடர்பும் சனி பகவானுடைய தொடர்பும் 10ஆம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது அற்புதமான உங்களுக்கு தொழில்களிலே வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம்பட்டு வீடு வாசல் சொத்து உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. இந்த மாதங்களிலே ஏகப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை 10ஆம் இடத்திலே சுதந்திர கேந்திர ஸ்தானங்களிலே ராசிநாதன் 1-10 குடையவர் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது 6 குடையவர் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே சனி பகவானும் சூரிய பகவானும் தொடர்பு வருகின்ற பொழுது தகப்பனாருக்குள்ளே ஒரு சில குடும்ப சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே கருத்து மோதல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. செய்கின்ற செலவுகள் எடுக்கின்ற அலைச்சல்கள் நீங்கள் நடக்கின்ற நடைகளுக்கெல்லாம் நல்லதொரு மாற்றத்தை சுப விரயங்கள் சுப கல்யாணங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது. சுக்கிரபகவான் 5ஆம் இடத்திலிருந்து ஆசை அபிலாஷை பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதத்திலே இருக்கின்றது. மாதத்தில் பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்தை இரு கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் தொடர்பு பெற்று பார்க்கின்ற பொழுது விரய செலவுகள் செய்கின்ற ஒரு அமைப்பு. கல்யாண வைபவங்களிலே கலந்து கொள்ளாதவர்கள் கூட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. நவகிரக நாயகர்களிலே சஞ்சாரம் என்பது 4ஆம் இடத்திலே குரு பகவானும் 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் இருக்கின்றது. 6ஆம் இடத்திலே புதன் பகவான் சூரிய பகவான் கேது பகவான் தொடர்பு பெற்று உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்பார்த்த சுப விரயங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. 8-12 தொடர்பு குரு பகவானின் தொடர்பு 8 குடையவரும் 12 குடையவரும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் மீனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த மாதம் என்பது மீனராசிக்காரர்கள் திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாட்களிலே திதி தர்ப்பணம் வருகின்றது. அந்த வகையிலே திதி தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த 21ஆம் தேதி செப்டம்பர் மாதங்களிலே கிரகங்களின் தொடர்புகள் என்பது 4 கிரகங்களில் செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கின்றது. சூரிய பகவான் பயிற்சியும் புதன் பகவான் சுக்கிர பகவான் 4 கிரகங்களின் பயிற்சிகள் என்பது அற்புதமாக இருக்கின்றது. 3-8 குடையவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 15ஆம் தேதியில் இருந்து அவர் மாற இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலிருந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இந்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அவர் சிம்மாசனத்திலே மாற இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது புதன் பகவான் மாதத்தில் 16ஆம் தேதி செப்டம்பர் என்பது ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையக்கூடிய 4-7 கூடிய வலுப்பு இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே சனி பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு 11 கூடியவரும் 4-7 கூடியவரும் தொடர்பு இருக்கின்றது மட்டுமல்லாதது ராசி அதிபதி பலம் பெற்று அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த செப்டம்பர் மாத ராசி பலன் என்பது 1/9/2025 திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்ற பஞ்சமாதிபதி திரிகோணத்திலே மயிற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடம் தொழில் சாணங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலே 2ஆம் பாதத்திலே நவாம்சத்திலேயும் அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரனுடைய சுபர் நவாம்சம் பெற்று அற்புதமான நல்லதொரு யோகத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 3ஆம் இடத்திலே சுபர் நவாம்சத்திலே ராகு பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே உங்களுடைய செயல்கள் அனைத்தும் நல்லதொரு எடுத்த வேகத்தில்
தொழில்களிலேயும் வெற்றிகளையும் படிப்புகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு 4ஆம் இடம் படிப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. வீடு வாகனம் சொத்து சுகங்கள் அமையாதவங்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது. 12ஆம் இடத்தில் விரைய செலவுகள், 6ஆம் இடத்தில் கடன் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த 6 கூடையவர் 7ஆம் இடத்திலே வரப்போகின்றார். செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அவர் பயிற்சியாகின்ற சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். சூரியனும் சனியும் தொடர்பு இருக்கின்ற பொழுது தகப்பனாருக்குள்ளே ஒரு சில பொருளாதார சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு, பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, சற்று நிதானித்து கவனமாக செல்லக்கூடிய அமைப்பு என்பது மாதத்தில் பிற்பகுதியில் இருக்கின்றது. அதே சமயத்தில் 2-9 கூடையவர் 7ஆம் இடத்திலிருந்து மாதத்தில் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சில தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, கண் சம்பந்தப்பட்ட நேத்திர சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதி. 9ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து, பெரிய மனிதர்களையும் குறிக்கக்கூடிய கௌரவங்கள், மரியாதை மதிப்புகளிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் 8ஆம் இடத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், எதிர்பாராத பணம் சம்பந்தப்பட்ட உயர்வுகளும், லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள், சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வரும் உங்களுக்கு. இந்த சகோதரக்காரகன் 8ஆம் இடத்திலிருந்து மறைந்து அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது தொழில்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே இருக்கின்றது. இங்கே 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி என்பது மகர ராசி. மீன ராசிக்கு 11வது இடத்தை 8ஆம் இடத்தில் பார்க்க சொல்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள், அது தசாபுத்தி வலுவாக இருந்தால் கண்டிப்பாக லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் வலுவாக இருக்கின்றது. அந்த வகையிலே லாட்ரி சம்பந்தப்பட்ட யோகங்களிலே லாட்ரி சீட்டு சேல் செய்பவர்களும் விற்பவர்களும் வாங்குகின்றவர்களுக்கு மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கேந்திர ஸ்தானாதிபதி திரிகோணத்தில் மாதத்தில் முற்பகுதி 14 நாள் வரையில் உங்களுக்கு 15 தேதி வரையில் உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை விரயம் செய்கிற விரயசானத்தை 4-7 கூடையவர் பொதுமக்களின் தொடர்பு, மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய புதன் பகவான் அவர் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் விரய செலவுகள் செய்யக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே விரயங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு விற்கக்கூடியவங்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே உங்களுக்கு 12ஆம் இடம் என்பது விரய செலவுகளை சொல்லக்கூடியது, அலைச்சல்களை சொல்லக்கூடியது, வெளிநாடு வெளியூர் விரய செலவுகள், மருத்துவமனைக்கு போகாதவங்கள் கூட பெய்த்து வருகின்ற ஒரு அற்புதம் இந்த மதங்களிலே இருக்கின்றது. மீனராசியை பொறுத்தவரை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது மிகவும் அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்புகளிலே ராசிநாதன் 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே பயமில்லாத ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. என்றாலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளை 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம், பூர்வ புண்ணியதான குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த 5 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை 3ஆம் இடத்ததிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கின்ற சுக்கிர பகவான் மீண்டும் மாதத்தில் பிற்பகுதியில் இருந்தாலும் மாதத்தில் முற்பகுதியிலே அற்புதமான உயர்வுகளை குழந்தைகளால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு. குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது. படிக்கின்ற குழந்தைகள் நல்லதொரு படிப்புகளிலே இருக்கின்றீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. 4-7 கூடையவர் கேந்திராதிபதி புதாதித்ய யோகத்தில் இந்த சூரிய பகவான் மாதத்தில் பிற்பகுதியில் இருக்கின்றது. பிற்பகுதியை விட முற்பகுதி என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி பலம் பெற்றிருக்கின்ற திரிகோணத்திலே நல்லதொரு அற்புதத்தை வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது மீன ராசிக்கார நேயர்களுக்கு கோச்சார கிரகங்களிலே உங்களுக்கு கிரகங்கள் இருக்கக்கூடியது. 5ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்றது. 6லே சூரிய பகவான் புதன் பகவான் இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம். கேது பகவானும் அங்கே இருக்கின்றார். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் குரு பார்க்கின்றது, சுக்கிர பகவான் பார்க்கின்றது, புதன் பகவானும் பார்க்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் நவகிரக நாயகர்கள் உங்களுக்கு மீனராசிக்கார நேயர்களுக்கு செப்டம்பர் மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை வேலை ஸ்தானங்களில் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. இதனால் வரையில் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கப் பெறுகின்றது. 3ஆம் இடம் எடுக்கின்ற காரியங்களில் சிறுவர பயணங்களிலே இடமிட்ட இடம் நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கல்யாண வைபவங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மீனராசிக்கார நேயர்களுக்கு. படிக்கின்ற குழந்தைகளும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. இந்த முயற்சி சாணாதிபதி 8ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவர் வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் பவன் வருகின்ற கட்டங்களிலே செல்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த கன்னிராசி அதிபதி ஆட்சி உச்சம் 4-7 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைகின்ற ஒரு அமைப்பு. சனி பகவான் 11ஆம் இடத்ததிபதி தொடர்பு இருக்கின்ற அற்புதம். இந்த மாதங்களிலே ஏகப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் ஆட்சி உச்சம் அடைகின்ற புதன் பகவான் 7 கூடையவரும் 4 கூடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் மனைவிகளால் பெரிய மனிதர்களால் தொடர்புகளும் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த செப்டம்பர் மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.